crack prelims in 3 months. ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ் சேனலுக்கு வருகை தந்ததற்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸ் ரெகுலராக நீங்கள் பார்க்கணுன்னா பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் குவரிஸ் எதுனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு சப்ஸ்கிரைபருடைய ரெக்வஸ்ட் தான், ப்ரிலிம்ஸ் எப்படி 3 monthsல கிராக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ தெர் இஸ் ample of videos in YouTubes, not only in YouTubes, many coaching institutes also delivers this kind of 3-month strategies to crack prelims. So first of all, நம்ம யூபிஎஸ்சிக்கு வந்துட்டோன்னா அதனுடைய டெப்த்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் we have to go for planning. Okay, first you have to understand the depth of UPSC. So first, what you do before that, read the syllabus. It will take at least a month to prepare your planning. Without planning, you cannot achieve anything. If you are failing to plan, you are planning to fail. So எப்படி நம்ம ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ண முடியும் சொல்லுங்க? ஸோ ஷார்ட்கட் கீ வில் நெவர் ஒர்க். சரி, ஓகே, எனக்கு ஷார்ட்கட் கீலாம் வேணாங்க, ஆனால் 3 monthsல நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். நான் ஷார்ட்கட்டில் இப்படி படித்தா இந்த புக்கில் இருந்து படித்தா வந்துருமா? அதெல்லாம் இல்லை, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், 3 monthsல என்னால் முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டு பி ப்ராக்டிக்கல், நான் டிமோட்டிவேட் பண்ணலை. யூ மஸ்ட் ஹாவ் அ சவுண்ட் நாலேஜ். You must have a sound knowledge in general knowledges. Otherwise, it is not a right path. நான் என்ன சொல்கிறேன்னா, யூபிஎஸ்சி உங்களால் 3 monthsல கிராக் பண்ண முடியாது, ஸோ டோன்ட் டூ தட், ஆர் உங்களை டிமோட்டிவேட் பண்ணலாம். இட் இஸ் தட் யூ ஹாவ் டு டெடிகேட் 1 year of strategy. You have to dedicate at least 1 year. Or if you have a sound very good knowledge in your general knowledges from your schoolings, you have been very good at your general knowledges, newspapers, everything, and yes, you can do it in 3 months. So but still now there is no one who have cracked this within 3 months. There is no one. Okay, so I want to say that don't follow toppers blindly. It will give you a wrong guidance. Okay, so இந்த பக்கமும் நம்ப கூடாது, அந்த மாதிரியும் நம்ப கூடாது. என்ன இந்த மாதிரி அந்த மாதிரின்னு கேக்குறீங்களா? எஸ், ஒரு சில டாப்பர்ஸ் பார்த்துருப்பீங்க. they will tell, I have been reading for a long hours, 10 hours, 15 hours, 16 hours without any break. I don't go for eat. I don't go for tiffin. I don't go for bath. I have dedicated a whole of my life towards UPSC. It will create a what? Tension. It will create some kind of insecurity, or some kind of, it will demotivate you. Because you will think, நம்ம ஐயோ நான் இந்த மாதிரி கிடையாதே, அப்போ நான் எப்படி அச்சீவ் பண்ண முடியும்? இட் இஸ் நாட் ரைட் ஃபார் மீ, ஸோ ஐ வில் குவிட். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் சில பேர் ராங்காக கைடன்ஸ் தருவாங்க. அதை தயவு செய்து ஃபாலோ பண்ணாதீங்க. இப்படியாச்சும் கேட்டுட்டு போயிடலாம், ஒரு நாளைக்கு 15 hours, ஐயோ அதாச்சும் கேட்டுட்டு நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கலாம். ஆனால் சில பேர் ராங் கைடன்ஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அது நம்மளுடைய ஹோல் திங் ப்ரிப்பரேஷனே அது ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ என்ன சில பேர் சொல்லுவாங்க, மெயின்லி டாப்பர்ஸ் அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை ரொம்ப கம்மியெல்லாம் பண்ணி சொல்ல மாட்டாங்க. 3 monthsல நான் கிராக் பண்ணிட்டேன்லாம் கிடையாது. தெர் இஸ் அ டாப்பர், I think it is in 2015. I have forgot her name. I will tell you later in the comment box. She has got All India rank 19 within 6 months of preparation.
but she has said that she has her background of civil servants. Civil servants in the sense, yes, her father is IPS, and I think her uncle or someone, there are many of them were were having the background of UPSC. So day by day what they will do, they will motivate her on her studies. Indirectly she would have learned many things. Maybe she might have not understand that she is preparing for UPSC, but her dad, அவங்க அப்பாவோ இல்லை அவங்க அண்ணாவோ அவங்க அம்மாவோ have been, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ஒரு பர்சனுக்கு they would have taught, இந்த மாதிரிலாம் தான் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. ஸோ இது வந்து இன்னைக்கு நடந்துச்சு, they will have a discussion. பட் மோஸ்ட் ஆஃப் த டிசைர்ட் ஆஸ்பிரன்ஸ் நம்மள மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கா வீட்டில்? நோ. நம்மளால நியூஸ் கூட பார்க்க மாட்டோம். ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு த ப்ரிப்பரேஷன் நம்மளுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருந்துச்சுன்னு திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு நாள் நியூஸ் படிச்சிருப்போமா? ஸோ நீங்களே சில பல பேசிக் கொஷின்ஸ் எல்லாம் கேட்டு பாருங்கள். அதாவது ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பற்றி ஒரு 4 விஷயம் பேசிக்காக தெரிஞ்சுக்கிறது. 10th வரைக்கும் ஹிஸ்ட்ரி படிச்சிருப்போம் இல்லைங்களா, அதுலேருந்து சில கொஷின்ஸ் நமக்கு ஞாபகம் இருக்கா? ஜியாகிரஃபியில் பேசிக்காக ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ சிந்தசிஸை ப்ராப்பராக நமக்கு சில விஷயம் ரொம்ப ஈஸியாக ஓ இவ்வளோ தானே அப்படின்னு தோணும். ஆனால் coming to the words we cannot describe, that is the நிறைய வேர்ட்ஸ்க்கு நமக்கு அர்த்தம் தெரியாது. So there are many things. So when you come to prelims, when you think that you can crack it in 3 months, what will happen if you go to the மெயின்ஸுக்கு போகும்போது you will get, so நம்மளோட டார்கெட் வெறும் ப்ரிலிம்ஸ் கிராக் பண்ணுறதாக இருக்கக்கூடாது. our target is to crack mains also. So within this 3 months you cannot prepare for both prelims and mains. What we will do, only we will concentrate on prelims, but at the same time if we have luck and we have cracked the prelims within this 3 months of preparation, ultimate we will fall down in mains. So we don't want to fall down, right? So we must have a strong foundation. So I don't say for toppers follow பண்ணாதீங்க, நீங்களே உட்காந்து கிரியேட் பண்ணுங்க. You have to watch toppers video, but don't blindly think that they have followed everything. ஸ்ட்ராட்டஜின்றதே ஒன்று கிடையாது, அது தெரியுமா? There is no strategy to crack prelims, mains, interview. It is upon you. So it is a dynamic. UPSC itself a dynamic. Dynamic in the sense அது மாறிக்கிட்டே இருக்கும். So you have to follow what you think that is up to you. சரி, நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், ஆர் மேபி உங்கள் வீட்டில் வயசானவங்க ஒரு பேரண்ட்ஸை பார்த்துக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கலாம், ஆர் யூ மேபி அ ஹோம் மேக்கர், யாராக வேணாலும் நீங்கள் இருக்கலாம். பட் அந்த ஒரு சுச்சுவேஷன் உங்களை தவிர வேறு யாராலையுமே ரியலைஸ் பண்ண முடியாது. ஸோ யூ ஹாவ் டு திங்க் வாட் யூ ஹாவ் டு டூ நெக்ஸ்ட். சி, நிறைய விஷயம் இருக்குது. சிலபஸை புரிஞ்சுக்கிறதுக்கே இட் வில் டேக் 1 month. யூ ஹாவ் டு சிட் அண்ட் பிளான் ஃபார் 1 month. இதெல்லாம் தான் நான் பண்ண போகிறேன். ஒரு அட்டம்ப்டை தள்ளி வைங்க, இந்த இயர் நான் வந்து எழுதலை, அடுத்த இயர் நான் அட்டிக்கிறேன், அந்த மாதிரி. ஸோ பீப்புள் வில் சே கோச்சிங் அட்டென்ட் பண்ணாதான் யூ வில் கெட் நைஸ் மார்க்ஸ், யூ வில் கெட் பாஸ் மார்க். தட் இஸ் நாட் அ கேஸ். இட் இஸ் ஆல் அப்பான் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். See, science background இருக்கவங்களுக்கு they will feel hard to understand the histories and all. If you are blessed with a commerce background or a theoretical background, economics, history, it is very easy. It is interlinking. Economics, history, political, everything have a link with one another. So if you could understand, then no coaching is needed. If you want to go for optional coaching, then you can go for it. So please have a strategy or planning. In this month I will complete these 2 subjects, I will write the test. Daily answer writing practice வச்சுக்கோங்க. If you don't have anyone to correct your papers, evaluate by yourself. See, உங்களுக்கே தெரியும் எழுதும்போது இவ்வளோ மட்டமான பேப்பர், இவ்வளோ மட்டமான எழுதணும்னா மார்க் கிடைக்குமான்ட்டு. ஒரே நாளில் யாருமே வந்து அழகான ஆன்சர்ஸ் பில்டு பண்ண முடியாது. மேபி அ பிளாகர் அந்த மாதிரி இருக்கவங்க வேணால் பண்ணலாம். பட் யூ ஹாவ் டு ரைட் டே பை டே. see what you are. நம்ம யாருன்னு நமக்கு தான் தெரியும். நம்ம தமிழ் மீடியம் படிச்சிருக்கோமா, இல்லை நம்ம வந்து வேறு மீடியமில் படிச்சிருக்கோமா, ரீஜனல் லாங்குவேஜ், இல்லை யூ ஆர் ஃப்ரம் English, whatever the thing. If you are good at English, what you have to do next? If you are not good at English, first what you have to do? Daily steps ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸ்ட்ராட்டஜினே எதுவுமே கிடையாது. இந்த டேட்டில் ப்ரிலிம்ஸ்
I must have a 1 year gap. ஸோ இந்த கேப்பில் இதெல்லாம் நான் படிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம மெயின்ஸ் இன்டகிரேட் ப்ரிப்பரேஷனாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் பற்றி நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். பட் டோன்ட் பிலீவ் தட் 3 months கிராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட் ஹாவ் தட். இட் வில் ஃபால் யூ டவுன். ஓகே, ஸ்டெடியாக போகணும், கரெக்டாக போகணுன்னா இட் வில் லிஃப்ட் யூ அப். ஓகே, ஸோ நான் அதுதான் சொல்ல வரேன். திஸ் இஸ் நாட் அ கைண்ட் ஆஃப் டிமோட்டிவேஷன். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு கோ இன் அ ரைட். ஓகே, வாட் ஷுட் வி டூ இன் த லாஸ்ட் 3 months? லாஸ்ட் 3 months தான் இருக்குது ப்ரிலிம்ஸ்க்கு அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் 1 year ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, மெயின்ஸ் எல்லாமே முடிச்சிட்டிங்க, ஆப்ஷனல்ஸ் எல்லாமே. அட்லீஸ்ட் ஒன் டைம் ஆச்சு யூ ஹாவ் டு ஃபினிஷ் த ஆப்ஷனல் ரிவைசிங் இட். ஓகே, ஸோ லாஸ்ட் 3 monthsக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நத்திங். ஜஸ்ட் டேக் யோர் ஃபர்ஸ்ட் மந்த் என்ன பண்ணணும்னா வாட் ஆர் ஆல் த நோட்ஸ் யூ ஹவ், ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சிருக்கணும் இல்லைங்களா, அதெல்லாமே எடுத்து ரிவைஸ் பண்ணுங்கள். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி எல்லாமே ரிவைஸ் பண்ணுங்கள். நியூவாக எதுவுமே படிக்கக்கூடாது, அதுதான் முதல் விஷயம். டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறீங்க, அது ஒரு பார்ட். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் அதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அப்பார்ட் ஃப்ரம் that யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ரைட்டிங் டெஸ்ட். இந்த 3 months முதல் ஃபஸ்ட்டு month of the third monthல 3 monthsல you have to solve previous year questions. ஏன்னா previous year questions அதுதான் கேட்க போகிறது இல்லை, டைனாமிக் அப்படின்றீங்க. you have to check your, அதாவது எடுத்தோடனே போயிட்டு புதுசாக கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறதை விட நம்மளுடைய கேப்பபிலிட்டியை டெஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா இட் வில் பி ஈஸி. ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் யூ ஹாவ் டு அனலைஸ் வேர் யூ ஆர். அதாவது நிறைய ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரீஸ்லாம் ஈஸியாக நமக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிருது சரிங்களா. ஸோ தெர் இஸ் நோ நீட் டு பே. அதுக்கான ஆன்சர்ஸோடவும் சேர்த்து நமக்கு கிடச்சிருது. ஆர் இஃப் யூ டோன்ட் ஃபைண்ட் ஆன்சர்ஸ், டிஸ்கஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இட் வில் ஹெல்ப் யூ டு பூஸ்ட் யுவர் கான்ஃபிடென்ஸ். டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம், நம்ம கரெக்டாக டைம்குள்ளே முடிக்கிறோமான்ட்டு. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ கொஷின்ஸ் நான் எவ்வளோ கட் ஆஃப்க்கு எவ்வளோ கொஷின்ஸ் அட்டன் பண்ண போகிறேன், மேக்ஸிமம்க்கு சேஃப் சைடுக்காக வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா கொஷின்ஸும் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும்னு கிடையாது. திஸ் இஸ் நாட் அ வாட் யூ சே, இது இட்ஸ் நாட் அ ஸ்கூல் டு கெட் ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் ப்ரிலிம்ஸ் அப்படி கிடையாது. திஸ் இஸ் ஜஸ்ட் அ குவாலிஃபைங். ஓகே, குவாலிஃபைங் இன் த சென்ஸ் இட் வில் நாட் பி கவுண்டட் ஃபார் யுவர் ஃபைனல் மார்க். ஸோ மெயின்ஸ்லேருந்து தான் கணக்கு சரிங்களா. ஸோ யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் கெட்டிங் அ கட் ஆஃப் மார்க் டு கெட் செலக்டட் டு மெயின்ஸ், அவ்வளோதான். ஸோ அதுக்காக கேட் ஆன் த வால் மாதிரி இருக்காதீங்க. ஹாவ் அ சேஃபர் சைடட் மார்க்ஸ். சேஃபர் சைடடாக வச்சு யூ ஹாவ் டு keep on practicing. At least a 50 test you have to attend. Okay, don't get deviated with one another test series of coaching materials something and all. So stick with whatever you have prepared. Don't go beyond it. Another ஒரு ஃப்ரெண்ட் இது நல்லா இருக்குடி, இது படிடி, இதுலேருந்து தான் கேட்குறாங்களா, டோன்ட் ஃபாலோ. யூ ஹாவ் பிலீவ். ஒரு புக்கில் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதே தான் அதுலேயும் இருக்க போகுது. அது வேறு விதமாக சொல்லியிருப்பாங்க. இல்லையே, என்னோட விதத்துலேயும் நான் படிச்சுக்கிறேனே, இதில் எனக்கு இதுவே புரிஞ்சிடுச்சே. ஸோ லீவ் இட். Don't go beyond anything other than your study materials. Stick with your study materials. Limit your resource. Limit your resource. Have one book for each and every. Have one book for each and every subject. Okay. So relax. Have a good diet. Do exercise. Have a calm mental health. Sleep for 7 hours. Don't skip your sleep. Don't skip your diet. So if you have any questions beyond this, I'm ready to explain. So if you have any confusions regarding how to plan your 1 year strategy, I'm here to help you. You can ask any doubt in the comment section. I will help you whatever I can. Okay, thank you. All in one UPSC Tamil channel-க்கு subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.